717 ஒயின் ஷாப்புகளை நாங்கள் வந்து மூடிட்டோம். அதாவது ஸ்கூல் பக்கத்துலேயும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலையும் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலையும் உள்ள ஒயின் ஷாப்புகளை எல்லாம் நாங்கள் மூடிட்டோம்னு சொல்லிட்டு, இது இப்போ புதுசாக நடக்கிறது இல்லை. இது இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்தவுடனே நடந்ததா வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆர்டர் போட்டிருக்காரு, ஒன்றரை மூடி இருக்கிறாங்க, சந்தோஷம்தான். ஆனால் இது புதுசு இல்லை. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றது புதுசு இல்லை. ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்க வந்தோடனே 500 ஒயின் ஷாப்பில் வந்து தூக்கி தூரப்பட்டாங்க. அதே மாதிரி மு.க.ஸ்டாலின் அவர் வந்ததுக்கு அப்புறமும் இந்த நிறைய ஒயின் ஷாப், இதே மாதிரி 500க்கும் மேற்பட்ட ஒயின் ஷாப்புகளை வந்து தூக்கி தூரப்பட்டாங்க. இப்படி இப்போ எந்த ஊர்லயாவது மெயின் ஹைவேல ஒயின் ஷாப் இருக்குதா? இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் கிடையாது. ஏன்னா மெயின் ஹைவேல காலையில் வந்து வண்டி ஓட்டிட்டு போகிறவங்க வந்து லாய்க்கா ஒரு கட்டிங்க வாங்கி அடிச்சுட்டு போட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக முதல்ல அதை க்ளோஸ் பண்ணி ஊருக்கு ஒதுக்குப்புறமா காட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. எங்கள் ஊர்ல எல்லாம் ஒயின் ஷாப் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு உள்ள காட்டுக்குள்ளே முன்னாடிலாம் ஹைவேல இருக்கும், நிறைய பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த புதுசுலேயே அதெல்லாம் தூக்கி மாற்றிட்டாங்க. இப்போ எங்கே ஒயின் ஷாப் இருக்குன்னு இதே மாதிரி தான் நிறைய ஊர்கள் இருக்குது. முக்கியமான சிட்டிகளில் வேணால் ஒன்று ரெண்டு அங்கங்கன்னு உள்ளே இருக்கலாம், அதை மாற்றி வைங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதையும் மாற்றாமல் நாங்கள் மாற்றிட்டோம்னு சொல்லி ஒரு பாட்டி வந்து வீடியோ போடுது. 40 வருஷமாக வந்து நாங்கள் போராடி இருக்கிறோம், மன்றாடி இருக்கிறோம், இந்த ஒயின் ஷாப்பை வந்து எங்களால் மாற்ற முடியல. இன்றைக்கி எங்கள் விஜய் வந்தார், எங்கள் முதலமைச்சர் வந்து போட்ட ஒரே ஆர்டரில் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, அடைச்சி போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது முற்றிலும் தவறான வீடியோ, அது செட் செய்யப்பட்ட வீடியோ. அந்த அம்மா வந்து ஒயின் ஷாப் திறக்கிறதே 12 மணிக்கு, எத்தனை மணிக்குன்னு தெரியல, அப்போ தான் திறப்பாங்க. இது காலையில் அடைச்சி போட்ட நேரத்தில் போய் நின்றுக்கிட்டு வீடியோ போட்டிருக்கு. அதே அப்பட்டமாக வெளிச்சத்துக்கு உணர்ந்துட்டாங்க. அதே மாதிரி வெள்ளை அறிக்கை வந்து ஒவ்வொரு அரசும் வந்து இப்போ முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் வந்து வெள்ளை அறிக்கை விட்டாங்க, அதுக்கப்புறம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை விட்டாங்க. என்னமோ இவங்க தான் வந்து புதுசாக நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாருங்க எங்களோட ஆட்சியில் வந்து நாங்கள் வெள்ளை அறிக்கை விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை வந்து இவங்க தான் புதுசாக கொண்டு விடுற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, ஏற்கனவே முன்னாடி உள்ள அரசுகள் வந்து வெள்ளை அறிக்கை விட்டுருக்கு. இதே மாதிரி ஏகப்பட்ட, அதாவது ஒரு வாரத்திலே வந்து சோசியல் மீடியா மூலமாக நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி எல்லாத்தையும் மக்களில் வந்து அப்படி என்னத்தை போட்டாலும் மக்கள் அப்படியே நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டது களியதையும் போட்டு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இது விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு, இது விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. அரசியலே தெரியாத மக்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் இப்படி தான் நடக்கும். ஏன்னா ஓட்டு போட்டவங்களுக்கும் அரசியலுங்கிறது தெரியலை, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் அரசியல்லாம் என்னன்னு தெரியாது. இப்போ தான் சட்டமன்றத்து விவாதத்தை வந்து இப்போ தான் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மக்களுக்கு அரசியலை பற்றி தெரியுமா? தெரியாது. அப்போ சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் என்ன வருதோ, இதுதான் உண்மை, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு, ஓ விஜய் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அது சரி, நம்ம முதல்ல இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போல்லாம் மக்கள் தூங்கிட்டு தான் இருந்துருக்குறாங்க. ஏதோ மாதம் 1000 ரூபா போட்டா இருக்கிறத மட்டும் தான் தெரியும். அந்த